வணக்கம். இது வேப்பமரம் பற்றிய தகவல். சரியான இடைவெளி கொடுக்காம, சரியான மண் தேர்வு இல்லாமல், விதை தேர்வும் இல்லாமல் நடவு செஞ்ச மரங்கள் பற்றி. இது சுமார் 12 வருடமாக நான் பார்த்துருக்கேன். அதற்கு முன்னாடி எத்தனை வருடம் எனக்கு தெரியல. 12 வருடமாக பார்த்துருக்கேன். என்னோடய ஊருக்கு வர்ற பாதையில் இருக்குது. ஒரு சில நண்பர்களுக்கு பார்சலை அனுப்பிச்சி விட்டு நான் வர்றபோது இந்த பாதை பார்த்தது. இதில் உழவு போட்டது அவர் தவறு. அதனால் அவருக்கு போய் ஒரு சில ஆலோசனை சொல்லிவிட்டு, அண்ணா நான் இது இந்த மாதிரி இந்த கலப்பையை வச்சு உழவு போடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு பிறகு வந்தேன். அவர் 5 கை கலப்பையை வச்சு உழவு செய்தார். சரி, எதற்கு உழவு செய்தார் அப்படின்னு பார்த்துருவோம். இது இந்த கோரை குடும்பத்தை சேர்ந்த புல்லு வகை. இந்த புல்லு ஃபோட்டோ புல்லு விதையும் நான் ஃபோட்டோ எடுத்திருப்பேன். புல்லு உங்களுக்கு நல்லா பார்த்தாலே தெரியும். இந்த புல்லு தரிசு நிலங்களில் மிக சிறப்பாக வளரும். அது கரிசல் நிலத்துலலாம் மிக சிறப்பாகவே வளரும். சரி, நம்ம வேப்ப மரம் பற்றி தான் நம்ம பார்க்குறோம். இந்த வேப்ப மரம் இடைவெளி எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா, சுமார் 16 அடி இடைவெளியும் கொடுத்துருக்காங்க, 16க்கு 12ம் கொடுத்துருக்காங்க, 20க்கு 10ம் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ இடைவெளி கொடுத்தும் மரக்கண்டு பெருசாகவே இல்லை. அதாவது பெருக்கலைன்னு பெருசாகவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் மரத்தோட தோல் அதாவது மரத்தோட வெளித்தோற்றம் முதிர்ச்சி அடைஞ்சிருச்சு. மரத்தோட வெளித்தோற்றம் முதிர்ச்சி அடைஞ்சிருச்சுன்னு எப்படி தெரியும்னா, அந்த தோல் கொஞ்சம் ஸ்கின் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இதே இது இளங்கன்று இளமரம் அப்படி எப்படி இருக்கும்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அதாவது வரி வரியாக இல்லாமல் சொறி அந்த அதாவது ரொம்ப சாஃப்டாக இளம் மரம் இருக்கும். இது முதிர்ச்சி அடைஞ்சதுக்குரிய இந்த அறிகுறி தான் இந்த மரத்தோட வெளித்தோற்றம். இவ்வளவு முதிர்ச்சி அடைஞ்ச மரமே எப்படி இருக்குன்னு பாருங்கள். 12 வருடம் மரமே வளர்ச்சி இல்லாமல், அதுவும் நேருக்கு நேராக இல்லாமல், இது நார்மலாகவே அதாவது பொதுவாகவே இப்போ வேப்ப மரம் இங்கே அதாவது எங்கள் பகுதியில் ஒரு மரம் 50 இன்ச்சு சுற்றளவு இருக்கிற மரமேவும் வியாபாரி நம்மகிட்ட வாங்குறதே வெறும் 4000 5000க்கு தான் வாங்குறாங்க. வேணா இப்போ இந்த மரம் எவ்வளோக்கு வாங்குவாங்கன்னா, மொத்த ஏக்கர் 4 ஏக்கரில் வேப்ப மரம் வச்சுருக்காங்க. 4 ஏக்கரில் வச்சது இது மொத்தமாகவே விலைக்கு விற்றோம்னா வெறும் 15,000 20,000 கூட போகாது. விறகு கூட வெட்டுக்கூலி தான் அதிகமாகும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. காரணம் விதை தேர்வும் சரியான மரக்கன்றுகளும் சரியான நேரத்தில் இடுபொருள் கொடுக்காததும் காரணம். இப்போ எதுக்கு உழவு செய்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். சில வருடங்களுக்கு முன்னாடி அந்த டிராக்டர் ஓட்ட பேசும்போது சில வருடத்துக்கு முன்னாடி அவர் அதாவது இந்த கோரை குடும்பத்தை சேர்ந்த புல்லு இருக்கும்போது யாரோ ஒருவர் தீ வச்சு விட்டார். தெரிஞ்சு கிடையாது, தெரியாமல் அவர் பாட்டை பற்ற வச்சுட்டு போயிட்டார். அது ஃபுல்லாக எரிஞ்சு வேப்ப மரத்தையும் தாக்கிடுச்சு. அது ஒரு சில இடத்துல நான் ஃபோட்டோவில் உள்ள கூட இணைச்சிருப்பேன், ஃபோட்டோ வீடியோவில் கூட இணைச்சிருப்பேன். அந்த தோல் அதாவது மரத்தோட வெளித்தோற்றம் எல்லாம் எரிஞ்சு ஒரு பக்கம் எரிஞ்சிருக்கும். அது பார்த்தாலே தெரியும். அந்த எரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு காரணத்துக்காக தான் இது உழவு செய்கிறார். இது இன்னொன்றுனா கரிசல் பூமியில் தான் மிக சிறப்பாக வளரும். அதாவது மிக மிக சிறப்பாக வளரும் கரிசல் பூமியில் வேப்ப மரம் மிக சிறப்பாக வளரும். உதாரணம் நம்ம தூத்துக்குடி, மதுரை, விருதுநகர், அதே மாதிரி பெரம்பலூர் இந்த பகுதியிலெல்லாம் வானம் பார்த்த பூமியில் கரிசல் காட்டு பூமியில் மிக மிக சிறப்பாக வளரும். ஏன் செம்மண் காட்டில் வளராதா அப்படின்னு கேட்கக்கூடாது. செம்மண் காட்டில் வளரும். ஏன்னா வானம் பார்த்த பூமியில் கரிசல் பூமியில் மிக மிக சிறப்பாக வளரும். வேப்பம்பழம் அதிகமாக விற்பனை பண்ணுற ஊர்னு எந்த ஊருன்னு பார்த்தோம்னா இந்த தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை, பெரம்பலூர், இந்த விழுப்புரம் இந்த பகுதியிலெல்லாம் வானம் பார்த்த பூமியில் அதிகமாகவே வேப்பம் விற்பனை ஆகும். சரி, அது நமக்கு இப்போ மரத்தை பற்றி தான் பார்க்குறோம். இடைவெளி எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இடைவெளி குறைந்தபட்சம் மிக மிக குறைந்தபட்சம் 25க்கு 25 30க்கு 30 இப்படி கொடுக்குறத மிக சிறப்பாக இருக்கும். அதுவும் ஒரு வருடம் விட்டு இப்போ 10 வருடம் அல்லது 12 வருடத்தில் வெட்டிட்டோம்னா அந்த வெட்டும் பிறகு அந்த ஆணி வேறு அப்படியே இருக்கும். அதனால் ஒரு மரம் விட்டு ஒரு மரம் பெரும்பாலும் அந்த தோண்டிடுறது மிக சிறப்பு. ஏன்னா வேறு அமைப்பு ஒரு வேரும் இன்னொரு வேரும் பின்னி பிணைஞ்சிருச்சுன்னா சத்துக்களை எடுத்து வளராது. அதனால் பெரும்பாலும் கரிசல் காட்டு பூமியிலெல்லாம் ஒரு ஏக்கருக்கே 4 மரம் 5 மரம் தான் வச்சுருப்பாங்க. என்னோடய வானம் பார்த்த பூமியிலெல்லாம் 1.5 ஏக்கர் நிலத்தில் சுமார் ஒரு 17 மரம்லாம் இருக்குது. மரம் இப்போ ஒரு 12 வருடமாக இருக்குது. 12 வருடமாகவே கொஞ்சம் பெருசாகாமல் தான் இருக்குது. அதை விற்பனை பண்ணாலே மொத்தமாகவே எவ்வளோ ஒரு
15 20,000 தான் 15 to 20,000 தான் கேட்பாங்க. நான் அப்படியே வச்சுருக்கேன். இதுக்கு இந்த நிலத்துக்கு வந்து என்ன மாதிரி உழவு ஓட்டணும் அப்படின்னு அவர் போட்ட உழவு வந்து இது 5 கை கலப்பை வச்சு உழவு வந்து ஓட்டிகிட்ருக்காரு. இதை வச்சு ஓட்டினோம்னா திரண்டு புல் வந்து, அதாவது கோரை குடும்பத்தை சேர்ந்த புல் வந்து திரண்டு மொத்தமாக அப்படியே வந்து நிட்டோம். உழவு ஓட்ட விடாது. மணி நேரம் தான் அதிகமாகும், உழவு ஓட்ட விடாது. இதுக்கு என்ன வழிமுறை பண்ணலாம்னா, அதாவது சுழல் கலப்பைன்னு சொல்கிற வெட்டும் கலப்பை, அதாவது உளி கலப்பை, அந்த கலப்பையை வச்சு மரத்தோட அருகே செல்லாமல் கொஞ்சம் தள்ளி அதை வச்சு உழவு ஓட்டிட்டு மரத்தோட அருகே வந்து ரொட்டவேட்டரை வச்சு உழவு ஓட்டுறத பெஸ்ட்டு. அதுவும் கொஞ்சம் இப்போ இந்த கொஞ்சம் ஈரம் இருக்குது, மழை பெஞ்சு ஒரு 15-20 நாள் ஆச்சு. அந்த கரிசல் காலத்தில் வந்து அந்த ஈரம் இருக்கும். இந்த நேரத்தில் வந்து சுழல் கலப்பையை வச்சு அவர் உழவு ஓட்டின பிறகு அதை கொடுத்து ரொட்டவேட்டர் ஓட்டுறத நல்லது அப்படின்னு அந்த அண்ணாச்சிக்கு வந்து நான் சொல்லிட்டு வந்தேன். ஏன்னா 5 கலப்பையை வச்சு இவர் அதாவது குறைந்தபட்சம் இவர் அந்த 4 ஏக்கருக்கு வந்து சுமார் ஒரு 10 மணி நேரம் ஓட்டினா கூட உழவு ஓட்டுன மாதிரியே இருக்காது. அது கோடாக விழுந்த மாதிரி தான் இருக்கும். அதனால தான் அவர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன். இது அதாவது இந்த மரக்கன்று வந்து கன்றுகள் தேர்வு பண்ணதில் வந்து ஒரு சில மிஸ்டேக்கும் ஆயிருக்கு. அது என்ன மிஸ்டேக்குன்னு நம்ம கரெக்டாக வந்து சொல்ல முடியாது. விதை தேர்வு நல்ல மரமான வீரியமான மரத்திலிருந்து விதைகளை எடுத்து நம்ம வந்து நடவு பண்ணணும். என்கிட்ட எல்லாம் ஒரு மரம் வந்து ஒன்று இருக்குது. அந்த மரத்தை கூட நான் ஃபோட்டோவோட ஷார்ட்ஸில் கூட கொடுக்குறேன். அந்த மரம்லாம் பார்த்தோம்னா இந்த தோட்டம் வாங்குறதுக்கு முன்னாடி, என்னோடய தோட்டம் வாங்கினது 2018 ஜனவரி 31. அந்த தோட்டம் வாங்கும்போது வந்து கொஞ்சம் தான் இருந்துச்சு, அதாவது ஒரு 2 அடி சுற்றளவு தான். இப்போ பார்த்தோம்னா ஒரு 5.5 அடி சுற்றளவில், 5 அடி சுற்றளவு நெருக்கி, என்கிட்ட இருக்க மரம் வந்து என்னோடய தோட்டத்தில் வந்து அப்போ வந்து குறைந்த சுற்றளவு தான் இருந்துச்சு. இப்போ சுற்றளவு வந்து எவ்வளோ இருக்குன்னா 55 இன்ச்சு சுற்றளவில் சுமார் ஒரு 18 அடி டு 20 அடி வந்து ஒரே நேரம் வளர்ந்துருக்கும். அதாவது இது உத்தரம் செய்கிறதுக்கும் அல்லது அதாவது ஜன்னல் கதவு செய்கிறதுக்கு வந்து மிக தகுந்தது. வேணா இந்த மரத்தில் வந்து என்ன அதாவது